வணக்கம் ஃபன்நெட் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 100வது பிறந்த நாள் கொண்டாடும் இந்த வருடத்தில் அந்த மாமனிதர் இல்லை. ஆனால் இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. இந்த அம்மாவை பாரு, ஐயாவை கேளு, ஆளு கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும். வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். இவருடைய சக நடிகர்களுள் ஒருவரான எம்.ஆர். ராதாவினால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்த போதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை. அவருடைய புதிய பாணி பேச்சினை ரசிகர்களும் மக்களும் ஏற்றுக்கொண்டனர். இச்சம்பவத்திற்கு பின்னர் முதலாக வெளிவந்த திரைப்படம் காவல்காரன். இது மாபெரும் வெற்றி படமாகவும் திரையுலகில் அவரது ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நிகழ்வாகவும் அமைந்தது. அடங்கு புராண சத்தியம்
சத்தியமா நான் காவல்காரே அடங்கொப்புறான சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரன் அடங்கொப்புறான சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரன் சட்டம் இருந்தாலும் ரொக்கம் இருந்தாலும் கற்பை அது காக்கும் சட்டம் இருந்தாலும் ரொக்கம் இருந்தாலும் கற்பை அது காக்குமோ உன்னை தொட்டு முடி போட்டு ஒட்டி உறவாடும் துணைவன் போலாகுமோ உன்னை தொட்டு முடி போட்டு ஒட்டி உறவாடும் துணைவன் போலாகுமோ இந்த துணைவன் போலாகுமோ அடங்கொப்புறான சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே பெண்மை கொடி மீது கண்கள் படும் போது உன் காவல் தானடியோ பெண்மை கொடி மீது கண்கள் படும் போது உன் காவல் தானடியோ உன் பட்டு தளிர்மேனி முற்றும் ரசிக்கின்ற மெய்காவல் நானடியோ உன் பட்டு தளிர்மேனி முற்றும் ரசிக்கின்ற மெய்காவல் நானடியோ என்று மெய்காவல் நானடியோ அரங்கோபுராண சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே அன்னை முதற்காவல் தந்தை மறுகாவல் ஆரம்ப காவலடி என் உள்ளம் கவர்ந்தாலும் இல்லம் புகுந்தாலும் நான் தான் காவலடி என்றும் நான் தான் காவலடி அடங்கொப்பரான சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே 1937 38 ஆண்டுகளில் நான் கல்கத்தாவில் மாயா மச்சித்ரா என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்த காலம். ஒரு நாள் சில நண்பர்களுடன் ஆங்கில படம் ஒன்றை பார்க்க போனேன். இஃப் ஐ வேர் கிங் என்ற படம் அது. ரொனால்ட் கால்மன் என்ற பிரபல நடிகர் நடித்த படம். அதில் ஒரு காட்சியில் நான் மன்னனானால் என்று பேசுகிறார். என்ன பேசினார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கருத்து என் மனதில் அப்பொழுதே பதிந்தது. அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேன் நான் மன்னனானால் என்று. இப்போதைய நாடோடி மன்னனின் கருப்பொருள் அப்பொழுதே எனக்கு தோன்றிவிட்டது. அந்த காலத்தில் ஏழ்மையை பற்றியும் மக்களின் நிலையை பற்றியும் சிந்தித்தவன் நான். சிந்தித்தவன் என்று சொல்வதை விட அதை அனுபவித்து கொண்டிருந்தவன் என்பதே பொருந்தும். நாட்டிலே இது போன்ற தொல்லைகள் ஏன் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி எண்ணுவேன். அப்பொழுது எனக்கு கிடைக்கும் பதில்கள் கூறுவதெல்லாம் அந்நிய ஆட்சி இங்கு இருப்பதினால்தான் என்பதே. ஆனால் அந்த எண்ணம் இன்று வரையிலும் நீங்கா உண்மையாகிவிடும் என்று நான் அப்பொழுதே எதிர்பார்க்கவே இல்லை. என் சொத்துக்களையெல்லாம் முதலீடு செய்து இப்படத்தை எடுத்தால் என்னுடைய நண்பர்கள் மிகவும் கவலையடைந்தார்கள். என்னிடம் நிருபர்கள் கேட்டார்கள், எப்படி எந்த தைரியத்தில் படம் எடுக்கிறீர்கள் என்று. அதற்கு நான் சொன்னேன், வெற்றி பெற்றால் நான் மன்னன், தோல்வி அடைந்தால் நான் நாடோடி என்று சிரித்து கொண்டே நான் சொன்னேன். நண்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நல்ல முற்போக்கு எண்ணங்களை கொண்டவர். எனது கொள்கைக்கும் அவரது கொள்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நான் உழைப்பாளிகளை பற்றியும் பாட்டாளிகளை பற்றியும் என்ன எண்ணம் கொண்டிருந்தோனோ அதைத்தான் அவரும் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நான் அமைத்த பாத்திரத்திற்கும் தரத்திற்கும் கொண்டவர்களின் பெருமையை மகிழ்ச்சியும் அடையாதார் எவரும் இல்லை எனலாம். தூங்காதே என்ற பாடல் குழந்தைகளுக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல. இன்றைய தினம் நாட்டின் நிலையை அறியாமல் இருப்பவர்களுக்கும்
அறிந்தும் அறியாதவர்கள் போல் இருப்பவர்களுக்கும், யார் எப்படி இருந்தாலும் நமக்கென்ன என்றிருக்கும் சுயநலம்பிகளுக்கும் இத்தனை அனைவரையும் அறிவுறுத்தி எச்சரிக்கும் பாடல்தான் அது. திருடாதே பாப்பா திருடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. நண்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நல்ல முற்போக்கு எண்ணம் கொண்டவர். எனது கொள்கைக்கும் அவருடைய கொள்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நான் உழைப்பாளிகளை பற்றியும் பாட்டாளிகளை பற்றியும் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறேனோ அதையே தான் அவரும் கொண்டிருக்கிறார். சினிமா அரசியல் தாண்டி ஒரு ஆளுமையாக எம்ஜிஆர் அனைவருக்குமான ரோல் மாடல். இன்னமும் அவரை பற்றி ஸ்லாகித்து சொல்ல 1000 சங்கதிகள் இருந்தாலும் 25 துளிகள் உங்களுக்காக. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போ, அன்புக்கு வணங்கு வள்ளலாரை
பூர்வீகா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டால் ஷூட்டிங் போக முடியாது என்பதால் பதவியேற்பு விழாவையே 10 நாட்கள் தள்ளி போட்டு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை முடித்துக் கொடுத்தார். கர்ணன் படத்தில் சிவாஜிக்கு முன்னதாக எம்ஜிஆரைத்தான் கேட்டார்கள். பிராண படம் பண்ண வேண்டாம் என்று அண்ணா சொன்னதால் மறுத்துவிட்டார் எம்ஜிஆர். நம்பியாரும் அசோகனும் தான் எம்ஜிஆருக்கு பிடித்த வில்லன்கள். PS வீரப்பாவும் ஜஸ்டினும் இருந்தால் சண்டை காட்சிகளில் குஷியாக நடிப்பார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கருணாநிதி இணைந்து வெற்றி பெற்ற படம் மலைக்கல்லன். ஜனாதிபதி விருது வாங்கிய முதல் தமிழ் சினிமா. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் எடுக்கப்பட்ட படமும் இதுதான். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. இப்படியே உழைச்சுக்கிட்டே இருந்து இந்த கண்ணுக்கு மண்ணுக்கே எருவாக வேண்டியதானா? நம்ம சொன்னவருக்கு போறது எப்போ? உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. உகடி சீக்கிரமே இந்த தீவு சொற்கபடி ஆகிவிடும் போது எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே? சந்தேகம் என்ன? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறது. நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நம் கோள்வழியால் அந்த நாள் வரலாம். அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே. கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. காஞ்சி தலைவனிலிருந்து தனது கட்டுமஸ்தான உடம்பை காண்பித்து நடிக்க தொடங்கினார். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் உரிமை குரல் காட்சி பெண்களை அவர் பக்கம் ஈர்ப்பதில் பெரும் பங்கு வகித்தது. நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மூன்றும் எம்ஜிஆர் டைரக்ஷன் செய்த படங்கள். சினிமாவில் அதுவரை கட்சி கருத்துக்களை புகுத்துவார்கள். ஆனால் எம்ஜிஆர் காட்சியே புகுத்தினார். திமுக கொடி, உதயசூரியன் சின்னம், அண்ணா படம் இல்லாத படமே இல்லை என்கிற அளவுக்கு வைத்தார். எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார். அதில் முக்கியமான 2 பேர்
அரசியலை கலக்கிய துரைமுருகன் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருக்கும் கோவை சரளா அவர்கள். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே, நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே, நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. பேசும் வார்த்தை உண்மைதானா, வேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா, மாசிலா உண்மை காதலே மாறுமா செல்வம் வந்த போதிலே. கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே, உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே, உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே. அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம், அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாறுமோ. தமிழ் சினிமா ரசிகர்கள் பற்றி 1970ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அடித்த கமெண்ட் இதுதான். அந்த காலத்து ரசிகர்கள் மாதிரி இப்போ உள்ளவங்க இல்ல. 10 நிமிஷங்களுக்கு ஒரு கிளைமாக்ஸ் கேட்கறாங்க, அப்படி வச்சாதான் படம் ஓடும். பொன்னியின் செல்வன் கதையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுக்க நினைத்தார் எம்ஜிஆர். ஆங்கில வசனத்தை அண்ணாவை எழுதவும் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரின் ஆசை நிறைவேறவில்லை. அறிமுகம் இல்லாதவராக இருந்தால் உடனே கை கொடுத்து நான் எம்ஜி ராமச்சந்திரன் சினிமா நடிகர் என்று அறிமுகம் செய்து கொள்வார். ராமாவரம் தோட்டத்தில் ஆடு மாடு கோழி நாயுடன் ஒரு கரடியும் சிங்கமும் வளர்த்தார் எம்ஜிஆர். இவற்றை கவனிக்க தனி டாக்டர்களை வைத்திருந்தார். ரொம்பவும் நெருக்கமானவர்களை ஆண்டவனே என்றுதான் அழைப்பார். அடிமை பெண் பட ஷூட்டிங்காக ஜெய்ப்பூர் போன எம்ஜிஆர் குளிருக்காக வெள்ளை தொப்பி வைக்க ஆரம்பித்தார். பிடித்து போகவே அதையே தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார். சுகம் சுகம் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கள்ளிருக்கும் மலரே வளைந்தோடு, களைப்பார மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. கள்ளிருக்கும் மலரே வளைந்தோடு, களைப்பார மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். எம்ஜிஆர் பகிரங்கமாக காலில் விழுந்து வணங்கிய பெருமை 2 பேருக்கு உண்டு. ஒருவர்
நடிகர் M.K. ராதா, கத்திச்சண்டை இரட்டை வேடங்களுக்கு இவர்தான் எம்ஜிஆருக்கு இன்ஸ்பிரேஷன். இரண்டாம் அவர் ஹிந்தி டைரக்டர் சாந்தாராம். இவரது படங்களைத்தான் நிறைய பின்பற்றினார் எம்ஜிஆர். முழுக்கை சில்க் சட்டை, லுங்கியுடன் தொப்பி, கண்ணாடி இல்லாமல் தன் காரை தானே டிரைவ் செய்து எப்போதாவது சென்னையை வலம் வருவது எம்ஜிஆரின் வழக்கம். யாருக்கும் என்னை தெரியல, தொப்பி கண்ணாடி இருந்தாதான் கண்டுபிடிப்பாங்க போல என்பாராம். அன்னை சத்யாவை வணங்க ராமாவரம் தோட்டத்திலேயே அம்மாவுக்கென்று தனியாக கோவிலை அமைத்து நாள்தோறும் வழிபட்டு கொண்டு வந்திருந்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். நாடக நடிகராய், திரைத்துறையில் கோலோச்சிய நடிகராய், அரசியல் ஆளுமையாய், எளிய மக்களின் மீது அன்பு கொண்ட ஒரு தலைவனாய், இன்னும் பன்முகம் கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை தொடர் பயணம் முற்று பெறவில்லை.